ஹாய். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குட்டி ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த குட்டி ஸ்டோரியோட ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூனா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி மாதிரி டேட்டா கண்டென்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். 2 ஊர் இருக்குது. அந்த 2 ஊரில் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. யாரெல்லாம் ராஜாவாக ஆக ஆசைப்படுறீங்களோ அவங்கள ஒரு சின்ன குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்கள ராஜாவை சூஸ் பண்ணி ஒரு நாட்டில் வைப்பாங்க. நிறைய மக்கள் வந்துட்டு அதுக்கு எனக்கு இஷ்டம் இருக்குன்னு சொல்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நிறைய ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதில் ஒரு சில மக்களை சூஸ் பண்ணி ஒருத்தரை ராஜாவாக அந்த நாட்டுக்கு கொண்டு போய் வைக்கலாம். பட் அது ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. நம்ம அந்த நாட்டுக்கு ராஜாவை ஆகிட்டோம்னா அந்த நாட்டில் ராஜாவை 5 வருஷத்துக்கு அப்புறம் வேறொரு காட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த காட்டில் தான் நம்ம வாழணும், நமக்கு நாட்டில் இடம் கிடையாது. இதான் கண்டிஷன். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நிறைய பேர் ராஜாவாக ஆசைப்பட்டு ஒரு 10-15 பேர் ராஜாவாகி அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காட்டில் கொண்டு போய் விட்டாங்க. காட்டில் விட்டதுக்கப்புறம் அந்த ஆள் இறந்து போயிடுவான். பிகாஸ் அந்த காட்டில் நிறைய மரங்கள், சிங்கம், புலி, யானை நிறைய இருக்கும். அதெல்லாம் யோசிச்சுட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த காட்டில் வாழ போகிறோங்கிற திங்க் பண்ணிவிட்டு ராஜாவாக தயாராக இருந்தால் அந்த நாட்டுக்கு ராஜாவாக போகலாம். அப்படி இல்லைன்னா கம்முன்னு இருந்துக்கலாம். இதுதான் கண்டிஷன். இதில் எல்லோரும் 10-12 பேர் போய் இறந்துட்டாங்க. அடுத்தடி மக்கள் யாரும் விருப்பப்பட்டு அந்த ராஜாவாக வரல. பிகாஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம் இறந்து தான் போகிறோங்கிற ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒருத்தர் மட்டும் ராஜாவாக தயாராகிட்டான். எல்லாரும் ஷாக் ஆயிடுச்சு. இப்படியா ராஜாவாக இவன் மட்டும் தயாராகிறான், இவனுக்கு என்ன தைரியம் அப்படின்னு ஒரு சின்ன தைரியம் வந்துருச்சு. ஆனால் அவள் அதே மாதிரி அந்த நாட்டில் 5 வருஷம் ராஜாவாக இருந்தான். 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ராஜாவாக இருந்தான். எப்படி மறுபடியும் ராஜாவாக இருந்தால் என்ன காரணம், ஹவு இட் இஸ் பாசிபிள்னு எல்லோரும் யோசிக்கும் போது தான் 5 வருஷம் ராஜாவாக இருந்த அவன் அங்கே இருக்கிற ஆளுங்களை வச்சு அந்த அடர்ந்த காடு இருக்குல்ல, அந்த காட்டில் இருக்க சிங்கம், புலி, யானை எல்லா மிருகங்களையும் கொண்டுட்டு அந்த காட்டில் இருக்க மரத்தில் அழிச்சிட்டு அவங்க வீடு பில்டிங் எல்லாம் கொண்டு வந்துட்டு இங்கே இருக்கிற பாதி மக்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டு இவன் 5 வருஷம் ராஜாவாக முடிஞ்சு பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து மக்கள் அங்கே கொண்டு போய் வச்சான்ல, இங்கே இருக்கிற ஆளுங்களை வச்சு அவங்க பில்டிங் செட்டப் பண்ணால அங்கே ஒரு பெரிய ஊரே கிரியேட் பண்ணிட்டான். அந்த ஊருக்கு டேரெக்டாக போய் ராஜாவை ப்ரொமோட்டாகி உட்காந்துட்டான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னா அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக திங்க் பண்ணி ஸ்பான்டேனியஸில் என்ன பண்ணணுங்கிறத யோசித்து நம்ம விஷயத்தை செயல்படுத்தினோம்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நமக்கு அதுக்கப்புறம் சூப்பரான லைஃப் இருக்குங்கிறத மேட்ரு. ஸோ கிடைக்கிற வாய்ப்பை எப்போயுமே யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் கன்க்ளூஷன் ஆஃப் தி ஸ்டோரி. தேங்க்யூ ஆல்.